Hi, hello everyone. Sharing my knowledge சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது lecture 1 NTA-UGC NET paper 1ல higher education system chapter. அதுல ancient education systemமும் evaluation of higher education system pre-independence period and post-independence period பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே நியூ அப்டேட் NTA-UGC NET syllabus wise தான் டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. First one, ancient period of education. Ancient period of education ல வந்து குருகுல் education, Vedic system of education, modern concept of education or universities. மூணு concept of education ancient period ல இருந்தது. குருகுல் educationங்கிறது residential concept. இங்க different areas of religion and philosophies வந்து educate பண்ணாங்க. இங்க வந்து higher authorityயோட interference இல்லாத education system தான் follow பண்ணாங்க. குருகுல் grants அப்படிங்கிறது receive பண்ணாங்க பப்ளிக் கிட்ட இருந்து. அது பேர் என்னன்னா வித்யாதானா, which means donation. நெக்ஸ்ட் வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இதுதான் மெயின் சோர்ஸ் ஆஃப் டீச்சிங் ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறாங்க. டீச்சர் அல்லது குரு நாலேஜ் கொடுப்பாங்க டு த பீப்புள் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர்ல தான் அவங்க அந்த நாலேஜ் தான் வந்து பீப்புளுக்கு கொடுப்பாங்க. அதாவது 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர்ங்கிறது 4 வேதா, 6 வேதாந்தாஸ், 108 உபனிஷாத், 4 உபவேதாஸ், 4 பிராமனாஸ், 6 சிஸ்டம் ஆஃப் பிலாசபி, 3 சிமிட்ஸ், பகவத்கீதா. இதுதான் 8 ஃபார்ம்ஸ் ஆஃப் வேதிக் லிட்ரேச்சர். இந்த லிட்ரேச்சரை சொல்லி கொடுத்தவங்க தான் வந்து வேதிக் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். இதுக்கப்புறம் வந்தது தான் மாடர்ன் கான்செப்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆர் யூனிவர்சிட்டி. இது எந்த பீரியட்ல இன்ட்ரடியூஸ் ஆச்சுன்னா 6th century. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி இந்தியாவில் கொண்டு வந்தது வந்து தக்ஷிலா, பஞ்சாப்ல இருக்கு. அதுக்கடுத்தது நலந்தா, பீகார். இது இல்லாம நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருந்தது, அது எல்லாமே அபாலிஷ்ட் ஆயிட்டே வந்தது. அதுல இன்டர்நேஷனல் ரெப்புடேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 2, ஒதந்தாபுரி பீகார், ஜெகந்தலா நார்த் பெங்கால் பங்களாதேஷ். இது 2 தான் வந்து இன்டர்நேஷனல் ரெப்புடேஷன் யூனிவர்சிட்டிஸா வந்து ஏன்ஷியன்ட் பீரியட்ல ஆக்ட் ஆனது. நெக்ஸ்ட் மிடிவியல் பீரியட். மிடிவியல் பீரியட் தான் அராபோட கஸ்டம்ஸ், கல்ச்சர், ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் சென்ட்ரல் ஏஷியன்ல வந்து மிங்கிள் ஆக ஆரம்பிச்சது. அந்த பீரியட்ல தான் உருதுங்கிற லாங்குவேஜை பாப்புலரைஸ் பண்ணது யாருன்னா டெல்லி சுல்தனேட். இந்த மிடிவியல் பீரியட்ல தான் விக்ரம்ஷிலா யூனிவர்சிட்டி பீகார், அந்த யூனிவர்சிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. அண்ட் 7th centuryல பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டி, வாரணாசி, உத்தரப்பிரதேஷ், அந்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்ட்ரடியூஸ் ஆனது வந்து மிடிவியல் பீரியட்ல தான். அவங்க தான் மோஸ்ட் ப்ராமினன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லேர்னிங்க்கு இருந்தது அந்த பீரியட்ல. அதுக்கப்புறம் மாடர்ன் பீரியட் வந்து ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் ஆஃப் ஹையர் எஜுகேஷனோட மேஜர் சேஞ்சஸை கொண்டு வந்தது தான் மாடர்ன் பீரியட். கொண்டு வந்தது யூரோப்பியன் அண்டர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கீழே. இந்த பீரியட்ல தான் வந்து லார்ட் மக்களே அப்படிங்கிற ஒரு ஆத்தர் இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இந்த மாடர்ன் பீரியட் தான் ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் ஸ்டைல் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு 3 ஏரியால, கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ், இந்த இயர் 1857. ஸோ ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா. பேசிக் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் வந்து விஸ்டம் அண்ட் நாலேஜ், எய்ம் ஆஃப் சோஷியல் ஆர்டர், ஹையர் வேல்யூ ஆஃப் லைஃப், ட்ரைனிங் ஃபார் லீடர்ஷிப். இதுதான் 4 அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படிங்கிறது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல எப்படி இவாலுவேஷன் இருந்தது, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல எப்படி இவாலுவேஷன் இருந்தது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். சார்ட்டர்ட் ஆக்ட் 1813 அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்து ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஆக்ட் வந்து மெயினா எதுக்காகனா ப்ரொமோட்டிங் நாலேஜ் ஆஃப் மாடர்ன் சயின்ஸ், அதுதான் அவங்களோட மெயின் கான்செப்ட். அதுக்கப்புறம் இன் 1817ல கல்கட்டா காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜை செட்டப் பண்ணாங்க அண்டர் ராஜா ராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் லார்ட் மக்லே மினிட் 1835ல இங்கிலீஷ் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வுட் டிஸ்பேட்ச் ஆக்ட் 1854ல கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்டை தான் மேக்னா கர்த்தா அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றோம். இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படிங்கிறது கொண்டு வந்தது வந்து இவங்க தான். நெக்ஸ்ட் இன் 1902 ரிலே கமிஷன் வேர் செட்டப். எதுக்காக அப்படின்னா யூனிவர்சிட்டி இன் இந்தியா வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கமிஷன் செட்டப் பண்ணாங்க. அவங்க சொன்னபடி அவங்க ரெக்கமெண்டேஷன்ல இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து 1904ல பாஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சட்லர் கமிஷன். இது 1917 இருந்து 1919 நடந்தது. இவங்க வந்து கல்கட்டா யூனிவர்சிட்டிஸோட ப்ராப்ளம்ஸை ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பண்ணாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு ரெக்கமெண்டேஷன் வச்சாங்க. என்னன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன் ரெண்டையும் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது வுட் அண்ட் அபால்ட் ரிப்போர்ட் 1937. இது ஹட்டாக் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா கேப் வந்து ரிவைஸ் பண்ணணும். கேப்னா சென்ட்ரல் அட்வைசரி போர்ட் ஆஃப் எஜுகேஷன், அதை ரிவைஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்ல அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல்
இங்கிலீஷ் மீடியம் வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதா வந்து அவங்க அந்த ரிப்போர்ட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணது. அடுத்தது சர்ஜன் பிளான் ஆஃப் எஜுகேஷன் 1944 நடந்தது. இதுவும் கேபோட கேரியவுட் தான். இதில் என்ன ரெக்கமெண்டேஷன் அவங்க வச்சாங்கன்னா, ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் வந்து 3 to 6 years ஏஜ் குரூப்புக்கு, ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் வந்து 6 to 11 years ஏஜ் குரூப், யூனிவர்சிட்டி காஸ் ஆஃப் 3 years ஆஃப்டர் ஹையர் செகண்டரி அண்ட் ஹை ஸ்கூல் 2 type டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் அண்ட் அகாடமிக். இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனை வச்சவங்க தான் வந்து சர்ஜன் பிளான் ஆஃப் எஜுகேஷன். ஸோ இதெல்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் பீரியட் அப்படிங்கிறது இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் 1948 இண்டிபெண்டன்ஸ் நெக்ஸ்ட் இயரே 1948 ராதாகிருஷ்ணன் கமிஷன், அதுக்கப்புறம் 52ல செகண்டரி எஜுகேஷன் கமிஷன், அதான் முதலியார் கமிஷன் சொல்றோம். 1964ல கோத்தாரி கமிஷன், 1968ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, 1986ல நியூ எஜுகேஷன் பாலிசி மாடிஃபிகேஷன். அதாவது நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியோட மாடிஃபிகேஷனை தான் வந்து 86ல இருந்து நியூ எஜுகேஷன் பாலிசியா கன்வெர்ட் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948 to 1949. இந்த கமிஷனை வந்து யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எதை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, செகண்டரி எஜுகேஷனையும் ஹையர் எஜுகேஷனையும் வந்து இன்டகிரேட் பண்ணணும், எப்படின்னா யூஜிசியை செட்டப் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது இவங்க சஜஷன் சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க இன்னொரு ரெக்கமெண்டேஷன் செட்டிங் அப் ஆஃப் ரூரல் யூனிவர்சிட்டி ரெக்கமெண்டேஷனை வந்து சொன்னது ராதாகிருஷ்ணன் கமிஷன். ஸோ இந்த கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் வெறும்னே ரூரல் யூனிவர்சிட்டி அல்லது இன்டகிரேஷன் ஆஃப் செகண்ட் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இல்லாம யூனிவர்சிட்டி கோர்ஸ்ல என்டர் ஆகிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் நார்ம்ஸ் கொண்டு வரணும். அதாவது ஆஃப்டர் 2 years ஆஃப் ஸ்டடி அட் ஸ்கூல் அல்லது இன்டர்மீடியட் காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்து யூனிவர்சிட்டி லெவல் ஆஃப் எஜுகேஷனுக்குள்ள என்டர் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் வச்சது ராதாகிருஷ்ணன். இவங்களோட ரெக்கமெண்டேஷன் எதுக்காகனா, இப்போ அந்த பீரியட்ல 1948ல இருந்து அந்த பீரியட்ல செகண்டரி எஜுகேஷன்லாம் வந்து ரொம்ப வீக்கஸ்ட் லிங்கா இருந்தது. அவங்க நல்லா படிச்சு முடிச்சுட்டு வெளில வந்து ஷைன் ஆக முடியல, படிக்கிறதுக்கும் சரியா டீட்டெயில்டா படிக்கிறதுக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாம இருந்தது. ஸோ அதெல்லாம் எலிமினேட் பண்ணி அந்த ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் அல்லது ஹையர் செகண்டரி அல்லது யூனிவர்சிட்டி லெவல் ஆஃப் எஜுகேஷன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க்குக்கும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும். அது மூலியமா அவங்க லிவிங்க்கு தேவையான ஏர்னிங்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஏர்ன் பண்ற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் வேணும்னு சொன்னது ராதாகிருஷ்ணன் கமிஷன். நெக்ஸ்ட் முதலியார். ஸோ அவங்க சொன்ன ரெக்கமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். ஸோ இந்த முதலியார் கமிஷனை வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் சொல்றோம். இவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா 3 years செகண்டரி அல்லது 4 years ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படி கொண்டு வந்தாங்க. அதாவது பியூசி அப்புறம் 3 years காலேஜ் அந்த மாதிரி பீரியட்ல கொண்டு வந்தாங்க. அதாவது 10th 11th 12th எல்லாம் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது 3 years செகண்டரி அண்ட் 4 years ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஸோ இவங்களோட அட்வொகேட் வந்து என்ன, மல்டிபர்பஸ் ஸ்கூலா இருக்கணும். அந்த ஸ்கூல் எஜுகேஷன்லேயே வந்து மல்டிபர்பஸ் ஆக்டிவிட்டி, வொகேஷனல் ட்ரைனிங் எல்லாமே ஸ்கூல் எஜுகேஷன்லேயே ஏர்ன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கமிஷனோட சேர்பர்சன் வந்து லக்ஷ்மணசுவாமி முதலியார். அவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன்ல இருக்கிற இஷ்யூஸை வந்து வெளியில கொண்டு வந்தார். ஸோ ஸ்கூல் தான் ரொம்ப குரூஷியல் ரோல். அங்கதான் வந்து டெமோக்ராட்டிக் சிட்டிசன்ஷிப்பை நம்ம டெவலப் பண்ணணும். ஃபெய்த், டிக்னிட்டி, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சோசியல் கன்சிடரேஷன், எத்திக்கல் கன்சிடரேஷன், எக்கனாமிக் கன்சிடரேஷன்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணது முதலியார் கமிஷன். நெக்ஸ்ட் கமிஷன் கோத்தாரி கமிஷன் 1964 இருந்து 1966. இந்த கமிஷன் வந்து என்னன்னு டைட்டில் ஆச்சுன்னா எஜுகேஷன் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு டைட்டில் ஆச்சு. இதுல அவங்க என்ன ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா 3 years டிகிரி கோர்ஸ் அண்ட் 4 year ஹானர் டிகிரி கோர்ஸை கொண்டு வரணும். 10th 12th பிளஸ் 3 years அல்லது பிளஸ் 4 years இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறதா. இது இல்லாம இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதுல குவாலிட்டி ஆஃப் இந்தியா ஹையர் எஜுகேஷனும், குவாலிட்டி டீச்சிங் ஃபேக்கல்டிஸும், வொகேஷனலைஸ் செகண்டரி எஜுகேஷன் இது 3 கொண்டு வரணும் அப்படின்னு தான் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இது மட்டும் இல்லாம 6% ஆஃப் நேஷனல் இன்கம் வந்து எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ரெக்கமெண்டேஷன் வச்சது வந்து கோத்தாரி கமிஷன். நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் NPE இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே ஃபார்முலேட் பண்ணாங்க. ஸோ இந்த பாலிசி எதெல்லாம் கவர் பண்ணுச்சுன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷன்ல இருந்து காலேஜ் வரைக்கும், ரூரல் அண்ட் அர்பன் இது வரைக்கும் சொன்ன எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன இயர் 1968 பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தவங்க இந்திரா காந்தி.
அதுக்கப்புறம் திருப்பியும் அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணது வந்து 1986. அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்தது யாருன்னா ராஜீவ் காந்தி. ஸோ இதுதான் இது 1968 இந்திரா காந்தி மேம் பீரியட்ல, அப்புறம் ராஜீவ் காந்தி சார் பீரியட்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிரைம் மினிஸ்டர்ஸும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நேஷனல் பாலிசி எஜுகேஷன் 1968ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா கோத்தாரி கமிஷன் சொன்ன ரெக்கமெண்டேஷன் 10th +2 +3 அல்லது +4 எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. இந்தியன் எஜுகேஷன் சர்வீஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதையும் கொண்டு வந்தாங்க. இந்த இந்த 2 கான்செப்ட் கொண்டு வந்தது இவங்க. ஸோ 1967ல சப்பூர் கமிட்டின்னு ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் ஆச்சு. இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க கோத்தாரி கமிஷன்ல கொடுத்த ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் கொண்டு வர முடியும்னு முடிவு பண்ணி NPE 1968ஓட டிராஃப்டை ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1968க்கு அப்புறம் 1986ல தான் இந்த NPE வந்து திருப்பி அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து 12 பார்ட்ஸா கொண்டு வந்தாங்க. கோத்தாரி கொடுத்த ரெக்கமெண்டேஷனை எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரா ஃப்ரேம் ஒர்க் பண்ணதே வந்து 1986ல தான். ஓப்பன் எஜுகேஷனையும் அந்த பீரியட்ல செட்டப் பண்ணாங்க. 1992ல வந்து 86ல சில மாடிஃபிகேஷன் நடந்துச்சு. அப்ப அதை பண்ணது யாருன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் PVN ராவ். அவர் தான் வந்து 1986ல இருந்த சில விஷயங்களை மாடிஃபை பண்ணாரு. அதுக்கப்புறம் 2005ல காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதாவது ஆல் இந்தியா பேஸ்ட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. JEE, AIEE, NEET இதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் அந்த பீரியட்ஸ்ல வந்து இன்ட்ரடியூஸ் ஆச்சு. 2016 நேஷனல் பாலிசி எஜுகேஷன் யார் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அது வரைக்கும் பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பீரியட்ல MHRD வந்து ரிலீஸ் பண்ணிச்சு 2016. அவங்க என்னென்ன கிரியேட் பண்ணாங்கன்னா நேஷனல் டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து செட்டப் பண்ணாங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து ஃப்ரேம் பண்ணாங்க ரீஸ்ட்ரக்சரிங் NACக்காக. கோத்தாரி கமிஷன் சொன்ன மாதிரி 6% ஆஃப் GDP வந்து எஜுகேஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது இல்லாம more than 100 இன்குபேஷன் சென்டர்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து MHRD வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிச்சு. எதுக்காகனா டு ப்ரொமோட் இன்னோவேஷன் கிரியேட்டிவிட்டி ஆஃப் லேர்னிங், இதுக்காக வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க. அதர் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கமிட்டி ஆன் ஹையர் எஜுகேஷன், அதுல சாம் பிட்ரோட்ரா கமிட்டி 2005ல இதை நேஷனல் நாலேஜ் கமிஷன் சொல்லுவாங்க. இந்த கமிட்டி இருக்கும்போது தான் இண்டிபெண்டன்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஃபார் ஹையர் எஜுகேஷனையும் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நெக்ஸ்ட் யஷ்பால் கமிட்டி 2008. இது எதுக்காக செட்டப் பண்ணாங்கன்னா ஹையர் எஜுகேஷன்ல ரெனோவேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். அவங்க கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து 3 கீ ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று, எல்லா அகடமிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் பாடிஸும் UGC, AICTE, MCI அண்ட் BCI இது எல்லாமே ஒரு அபெக்ஸ் பாடி கீழே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அபெக்ஸ் பாடியோட நேம் நேஷனல் கமிஷன் ஃபார் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச். இதே பீரியட்ல நேஷனல் எஜுகேஷனல் ட்ரிபியூனலை வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்காகனா இன்ஸ்டிடியூஷனல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற டிஸ்பியூட்ஸை வந்து ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததா நேஷனல் எஜுகேஷன் ட்ரிபியூனல். அடுத்தது ஒகேஷனல் எஜுகேஷன் வந்து இண்டிவிஜுவலாக இருந்த எல்லா ஒகேஷனல் எஜுகேஷனும் ப்ரிவ்யூ ஆஃப் யூனிவர்சிட்டி கீழே கொண்டு வந்ததும் இந்த யஷ்பால் கமிட்டி 2008. சுப்பிரமணிய கமிட்டி வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2016. TSR சுப்பிரமணியன் சார் தான் வந்து சேர்பர்சன். இவங்க இந்தியன் எஜுகேஷன் சர்வீசஸை ஆல் இந்தியா சர்வீஸ்ன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. B.Ed என்ட்ரு பண்ணணும்னா கிராஜுவேஷன்ல மினிமம் 50% ஆஃப் மார்க்ஸ் ரெக்வயர் பண்ணியிருந்தா தான் B.Ed என்ட்ரி ஆக முடியும் அப்படிங்கன்னு ரெக்கமெண்டேஷன் சொன்னாங்க. TET அப்படிங்கிறது வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ்க்கு கம்பல்சரின்னு கொண்டு வரணும்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ICT இன் எஜுகேஷன், அதாவது இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி எஜுகேஷன்ல கொண்டு வரணும். அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ப்ரொமோஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இதுவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் வச்சது வந்து சுப்பிரமணிய கமிட்டி. அதுதான் வந்து நியூ எஜுகேஷன் பாலிசி 2016 அப்படின்னு சொல்றோம். ஸோ இது எல்லாமே வந்து இவாலுவேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன். ஸோ இப்போ ப்ரெசென்ட் இவாலுவேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா பார்த்தீங்கன்னா எலிமெண்டரி எஜுகேஷன், செகண்டரி, டெரிட்டரி, பிரைமரி கிளாஸ் 1 to 5, அப்பர் பிரைமரி 6 to 8, 7க்கு 6 to 8 இது ஆக்சுவலா. செகண்டரி எஜுகேஷன் செகண்டரி கிளாஸ் 9 to 10 அண்ட் சீனியர் செகண்டரி 11 to 12. டெரிட்டரி எஜுகேஷன்ங்கிறது ஹையர் ஒகேஷனல் எஜுகேஷன் ட்ரைனிங். ஹையர்ல ஜெண்டர், ப்ரொஃபஷனல், vocational, traditional, new and emerging. So இப்போ major field of study in higher education systemனு பார்க்கும்போது science, commerce, arts, engineering, medicine, architecture, IIT, ITC, ITI, ITC, polytechnicos, IT, computer training, travel and tourism, aviation, hospitality, retail. இதுதான் வந்து overall higher education system in India. இதுதான் நம்மளோட structure, evaluation of higher education.
Next, regulatory framework governing higher education in India. Central government, state. Central government கீழே MHRD and multiple other ministries, regulatory council, professional councils. State government கீழே department or council of higher or technical education. இதெல்லாம் சேர்ந்தது higher education institution. இவங்களோட accreditation bodyங்கிறது NAC, NBA, NIRF ranking இதெல்லாம். So overall ancient period of higher education system and research in pre-independence period, post-independence period, regulatory framework or governing of higher education in India அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் யாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இந்த டாபிக் ரிலேட்டட் ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட்ல நீங்க கேட்கலாம். இல்லைன்னா என்னோட டெலகிராமோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.